வாரிஷ்டவியம் வாரிஷ்டவியம் வாரிஷ்டபலம் முடிவே தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்றைய அறிஜோதி தொலைக்காட்சி நிலையத்தாரில் உலக சமாதானம் என்ற திட்டத்திற்காக வேதாத்ரி மகரிஷி அவர்களின் 200 பாடல்களிலே இன்றைக்கு சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட கவி 103வது கவி 104வது கவி ஜீவகாருண்யம். 103வது கவி ஜீவகாருண்யம், 104வது உடலின் தன்மை. நாம் உடலிலே சிந்தனைக்காக ஜீவகாருண்யம் என்ற கவியை இப்போது சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இந்த கவியை இப்போது பார்க்கிறோம். அறிவில் உயர்வாய் உள்ள மனிதர்வாழும் அகில உலக பொதுவாம் ஆட்சிக்கு அறிவியங்கும் உண்மம் கோடான கோடியான உயிரினங்கள் அனைத்துக்கும் அவைகளுக்கு ஏற்ப அறிவுக்கு இயன்ற மட்டும் துன்பம் தோன்றார். அன்பு முறையிலே வாழ்க்கை விதிவகுப்போம். அறிவுக்கு கொடுக்கவில்லா செயல் இராது. அகிம்சை முறையே மனித இயல்பாய் நிற்கும். அகிம்சை முறையிலே மனித இயல்பாய் நிற்கும் என்ற இவருடைய கூற்று வள்ளலாருடைய கூற்று ஒரே பாதையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அறிவில் இயல்பாய் உள்ள மனிதர்கள், அறிவில் உயர்வாய் 6வது அறிவு படித்த மனிதர்கள், இவர்கள் ஆராய்ச்சி மனப்பான்மையோடு சிந்தனை பலத்தோடு அவர்களுக்குள்ளாக அவர் சிந்தனை ஆற்றலை செயல்பட ஆரம்பித்தார்கள். அவர்களுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ரத்த ஓட்டம், எந்த ஓட்டம், அந்த மனதின் இயல்புகள் அவைகளுக்கு ஏற்ற மாதிரிதான் ஒவ்வொருவரும் வாழக்கூடிய தகுதி ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஜீவகாருண்யம் என்பது என்ன? உயிர் கொல்லா நோன்பு. இந்த உயிர் கொல்லா நோன்பை எக்கடும் கடைபிடிக்க வேண்டும் என்று பல மகான்கள் கூறியிருக்கின்றார்கள். அவர்களே முக்கியமாக ஜீவகாருண்யம் கோட்பாடு பற்றி வள்ளலார் அவர்களுடைய சிறந்த சிந்தனை. அதுக்கு முன்பாக இந்த ஜீவகாருண்யத்துக்கு வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய கருத்தை சற்று கவனிப்போம். செயற்கை முறையிலே ஆறறிவு படித்த மனிதர்களால அந்த செயற்கை முறையிலே விஞ்ஞான வளர்ச்சியோடு வாழக்கூடிய ஆற்றல் அறிவு இயக்கக்கூடிய ஆறறிவு கூடிய மனிதர்கள் இந்த அசைவ உணவை தவிர்த்து இயற்கை உணவோடு வாழக்கூடிய ஆற்றலை மகரிஷி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூடிய கூற்றை கவனிக்கின்றோம். அகிம்சை என்னும் இந்த துன்ப இயக்கங்களிலே அறிந்து அவற்றின் அறிவிலே உயிரிலே எத்தனை செயல்படுகின்றது என்பதை தன்னாக உள்ள அன்பர்களை சிந்திக்கும்படி கேட்டுக் கொள்கின்றார். கைண்ட்னஸ் டுவர்ட்ஸ் ஆல் த ஹியூமன் பீயிங்ஸுக்கு ஆங்கிலத்தில் அவர் அழகாக எடுத்து வைத்தார்கள். அதுக்கு முதலிலே இந்த சிந்தனை ஆற்றல் வருவதற்கு மனிதர்களுக்குள்ளாக 6வது அறிவுறுத்த மனிதர் எத்தகைய சிந்தனை அவர்களாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள். முதல்ல அவர்களுக்கு என்ன வேண்டும்? இடைவெளியை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும். இடைவெளி சுத்தவெளி. சுத்தவெளி எங்கிருந்து இயங்குகின்றது? நாம் எங்கிருந்து வந்தோம்? எங்க கொண்டு வந்தோம்? மீண்டும் எங்க போகின்றோம்? அதனுடைய இயற்கையோடு ஒன்றை வாழக்கூடிய ஆற்றலை தெரிந்து கொள்வதற்கு அந்த சுத்தவெளியை டோட்டல் கான்சியஸ்னஸ் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்சல்யூட் டோட்டல் கான்சியஸ்னஸ் என்று ஆங்கிலத்தில் போட்டிருந்தார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெளியை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு துல்லிய சமதள சீர்மைக்கு
அழகாக குறித்து இருக்கின்றனர். இந்திய சமதள சீர்திருத்தங்களாக இயற்கையின் வடிவமைப்பிலே அனைத்து உயிரினங்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இத்தகைய உணவு இத்தகைய ஆற்றல்கள் இயக்கங்கள் அனைத்தும் செயல்முறையிலே செயல்பட்டுக் கொண்டு இருந்தாலும் ஏன் அவர்களால் கடைபிடிக்க முடியவில்லை என்பதற்காக இந்த ஆறாம் இறை நீதியை நாம் உணர்ந்து கொண்டோமானால் நிச்சயம் அந்த ஜீவகாரணத்தை கடைபிடிக்க முடியும் என்று கூறுகின்றார். மூன்றாவதாக என்ன கூறுகின்றார்? தன்மை, உயிர்த்தன்மை, உயிர் ஆற்றல் தன்மை, அதனுடைய இயற்கை தன்மை எளிதில் புரிந்து கொள்ளோம்னா உயிர் என்பது என்ன, அது எப்படி இயங்குகின்றது, அதனால் நன்மை என்பது என்ன, அவைகளை நாம் புரிந்து கொண்டோம்னா அவைகளை ஜீவகாரணத்தை கடைபிடிக்க முடியும் என்று பேராசிரியர் மகிழ்ச்சி அவர்கள் கூறுகின்றார். இவைகளுக்காக மகான் அவர்கள் தனியாக ஒரு மனிதர்களால் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் முடியாது. அவர்களுக்கு உடல் இயக்கம் வேண்டும், மன இயக்கம் வேண்டும். இவைகளுக்காக உடல் இயக்கத்துக்காக உடல் பயிற்சி. ஏனென்றால் நம்ம மனிதனாக தோன்றியதே அந்த விலங்கின பதிவில் இருந்து ஓரடி வீரறிவு குழுவில் இருந்து 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு விலங்கின பதிவு அப்படியே நாம் செல்களிலே பதிவாகி பல கோடி 60 லட்சம் கோடி ஆண்டுகள் ஆனாலும் அந்த செல்களின் பாதிப்பு அந்த இறை ஆற்றலின் பதிவு தொடர்ந்து வந்துகொண்டேதான் இருக்கும். அறைகளை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய பதிவுகளை போக்கிக் கொள்ள வேண்டும். அந்த கடல் பதிவு வெளியே இருக்கும் உடற்கழிவு, அந்த உடற்கழிவை போக்கிக் கொள்வதற்கான உடற்பயிற்சிகள். அப்பொழுது பழைய கழித்தலும் புதல் நம்புதல் என்பது போல பழைய செல்கள், அந்த விலங்கின பதிவுகளுடைய செல்கள் நம்மிடம் இருந்து பிரிந்து புதிய செல்களாக வந்து ஜீவகாரணத்திற்கு நிச்சயமாக அளிக்கக்கூடிய ஆற்றல், அந்த கஷ்டம் என்ற உணர்வு உயிராற்றல் கிடைக்கும் என்று வேளாண் வளர்ச்சி அவர்கள் குறிப்பிட்டார். உடல் செல்களுக்காக அடுத்ததாக அவர் கூறுவது மனம். அனைத்து தானிகளும் கூறிதான் இருக்கின்றார்கள். மனமதி செம்மையானால் மந்திரத்தை ஜெபிக்க வேண்டாம். அந்த மனத்தை யாரெல்லாம் அவர்கள் தன் நிலைக்கு தான் உணர்ந்ததை, அதாவது யாருக்கும் துன்பம் இல்லாமல் வாழ்க்கை வாழ்வதற்கான அந்த மனப்பக்குவத்தை அவர்கள் தான் 6வது அறிவு அற்ற மனிதர்கள். துன்பப்படுபவர்களுக்கு எதாலான உதவிகளை செய்வேன் என்ற அந்த அத்தகைய மன உதவிகளுக்காக அந்த எப்போது அந்த மனத்தை சீர் செய்வதற்காக நமக்கெல்லாம் எளிய முறையிலே கை சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகம் என்ற யோக கலையை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து தவத்தை கற்றுக் கொடுத்தார். தவம் செய்வார், கட்டெல்லாம் மனம் செய்வார். இந்த ஜீவகாரனுடைய வாழ்க்கை வாழ்பவர்கள் அனைவருமே அறம் செய்ய விரும்பு அந்த நிலையை இயக்கப்பட்டப்போ அந்த தர்ம சிந்தனைகள் அவர்களுக்குள்ளாக தோன்றும் என்று கூறுகிறார்கள். அதனால இந்த ஜீவகாரணத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் இந்த 4 நிலைகளை நாம் உணர்ந்து கொண்டோம்னால் இயற்கையை உணர்ந்து கொள்ள வேண்டும், ஒரு உயிர் படும் துன்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நமக்குள்ளாக ஓடுகின்ற ரத்த ஓட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும். பேராசிரியர் மகிழ்ச்சி அவர்கள் எனக்கு கூறுகின்றார், ஏன் இந்த பிரபஞ்சத்திலே அனைத்து உயிரினங்கள் வாழக்கூடிய ஆற்றலை அனைவருக்கும் பொதுவான ஆற்றலாக அனுப்பி இருந்தாலும் ஏன் மனிதர்களால் மட்டும் அதை வாழ தகுதி இல்லாதவராக இருப்பதற்கு காரணம் முதலிலே இந்த ஜீவகாரனுடைய கொள்கை மட்டும்தான் என்று ஆதித்தரமாக எடுத்துக் கூறுகிறார். இது வல்லாராய்ச்சி மகிழ்ச்சி அவர்களுக்கு கொடுத்து இப்பொழுது இந்த ஜீவகாரணத்தை பற்றி அதிகமாக வலியுறுத்துவர்கள் யார் என்று கூறினார் என்றால் ஆன்மீகவாதிகளிலே வல்லல் பெருமான் அருட்பெருந்தோதி அவர்கள் தான் ஜீவகாருண்யம் என்பது என்ன, அதனுடைய சிறந்த வாழ்க்கை என்பது என்ன, அதை பற்றி அவர்கள் அருமையாக விளக்கம் கொடுத்து இருக்கின்றார்கள். அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய பார்வையே
சீரான பாட்டு. பாட்டு வந்து எல்லா பாட்டும் விட வேறுபட்ட பாட்டு. அவருடைய வல்லருடைய வார்த்தைகள் சத்திய வாக்குகள், வல்லலாருடைய வாக்குகள் சத்திய வாக்குகள். உதாரணத்துக்காக ஒரு சிலரை நாம் பார்ப்போம். அவர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அவருடைய கவிதையிலே வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வல்லலாருடைய குரல் சற்று வித்தியாசமாகவே நமக்கு தெரிகின்றது. எத்தனையோ மகான்கள் தோன்றினார்கள். ஒரு சாதாரண பயிர் வாடியிருப்பது யாராவது கவலைப்பட்டார்களா? அதை பற்றி சிந்தனை ஆற்றலை செலுத்தினார்களா என்றால் கிடையவே கிடையாது. அந்த பெருத்த மகான்களின் வல்லாருடைய பார்வை ஒரு தனிப்பட்ட பார்வை. இந்த பார்வைக்கு 6 அறிவுடைய ஒரு மனிதர் எல்லாம் அவர்கள் தவிப்பதை கண்டு எப்படி ஒரு சாதாரண பயிர் வாடியதற்கே அவ்வளவு கடினமாக கஷ்டப்பட்டு மனம் அருந்தி அவர் கவிகளாக கவிதை எழுதியிருக்கிறார். ஆனால் உயிரில் 6 அறிவுள்ள ஒரு மனிதர் கவி காலத்திலே அவருடைய ஒரு சில இலக்கங்களை நாம் செய்தோம். வினைப்பயன் ஒவ்வொரு இறப்புதார்கள் ஒருவன் பசினால் வாழும்போது இல்லை அவருக்கு வறுமையினால தீர்க்கப்படும் போது அவர்கள் என்ன கூறினார்கள்? அது அவருடைய கலை வினைப்பயன். இறக்கம் என்பதே இல்லாமல் அவர்கள் எல்லாம் அவர்கள் ஏளனமாக பார்த்தார்கள். அப்படி எல்லாம் ஏளனமாக பார்க்காமல் அவர் என்ன கூறினார் என்றால், பசி என்று ஒருவர் அவர் வயிற்றிலே ஒரு தேர்வு வந்து கொண்டிவிட்டால் எப்படி ஒரு துன்பத்தை அடைவாரோ அந்த துன்பத்தை விட மிக கொடுமையானது பசி துன்பம். அதை அனுபவிப்பவர்களுக்கு தான் தெரியும். அது ஏழை எளிய மக்களுக்கு தான் தெரியும். அதை உணர்ந்து அந்த பசியை போக்கக்கூடியவனே ஆறறிவு படித்த மனிதன். ஜீவகாரணத்திலே 2வதாக அதை கூறினார். முதலிலே அவர் ஜீவகாரணத்திற்குரியது வாடிய பயிரை கண்டப்போதெல்லாம் அதுக்கு வாடினா அந்த ஜீவகாரணத்திற்காக எடுத்து கூறினார். 2வதாக ஒரு மனிதப்படும் அவஸ்தை அவனுக்கு ஒரு வயிற்றிலே தேர் கொட்டியதை குறிப்பிட்டார். 2வதாக ஒரு வழிபாடு, ஒரு கடவுளுடைய வழிபாடு. இப்போ ஒரு கடவுளுக்காக பணங்களோ உணவோ படைக்கின்றார்கள். அந்த படைப்பு அவர்கள் உண்மையில் அந்த இறைவன் இறைக்கு அந்த பசியோ அது துன்பத்தை அது போக்குகின்றதா? சாதாரணமாக ஒரு அது நம்ம சொன்னதால அதில் உயிர் இருக்கின்றது, அதிலே அறிவு இருக்கின்றது, அதில் பேட்டர் டிசிஷன் துபலமைச்சு அந்த இயக்க ஓய்வினர் அனைத்து எதிர்கொண்டு தான் இருக்கின்றது. இருந்தாலும் அவைக்கு ஒரு உணர்வு கிடையாது. எப்படி ஒரு செடியிலே ஒரு கடையை விட்டு விட்ட உடனே அதுக்கு நீர் போகாது. ஒரு சில நாட்களிலே அந்த செடி எப்படி குளித்து மறுபடியும் மலர்களை தருகின்றதோ அதே மாதிரி அந்த கண்ணுக்குள்ளுக்கு அந்த உணர்வு அற்ற நிலை, அதுக்கு படைக்கக்கூடிய அளவு, அதுக்கு அந்த கண்ணுக்கு செலவழிக்கின்ற பொருள் ஆற்றலை ஏன் பசி என்று எழுதி கொண்டு சாதாரண ஒரு ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடாது என்றுதான் வல்லவருடைய கேள்வி. அப்படி அவர் 3வதாக கூறிவிட்டால் வெயில் 10-12 மணி ஆகிவிட்டது. இந்த பசி என்ற கொள்கையை கேட்டால் எப்படி தாண்டி கொள்ள போகின்றேன் என்று ஒரு சாதாரண ஏழை அவஸ்தை இருப்பது எப்படி இருந்தால் ஒரு பெரிய விஷதாகமோ எந்த பெரிய விலங்குகளோ அது தீர்ந்து விட்டால் அவனப்படும் அவஸ்தை விட அவ்வளவு பெரிய அவஸ்தையானது அந்த பசியினுடைய தாக்கம். அதே போக்குவது தான் 6வது அறிவு படித்த ஆழ்ந்த நிலைய ஒன்றுக்காடு அவருடைய வல்லவருடைய சிறந்த கொள்கையிலே இந்த இரு கொள்கை ஆழ்ந்த நிலைய ஒன்றுக்காடு என்ற இந்த கொள்கை உயிர் கொள்ளலாம். இந்த இரண்டையும் அவர்கள் போக்கிவிட்டார்கள் தான் ஜீவகாரண்யம் என்ற கொள்கையை சீரமைக்கும் கொள்ளலாம். ஜீவகாரண்யம் என்பது கடவுள் வழிபாடா இல்லை கடவுளுக்கு மாத்திரம் படைக்கின்ற குலமா என்றால் கிடையவே கிடையாது. கடவுள் என்ற பெயரை சொல்லி நாம் அதனால தம்முடைய புகழ் தம்முடைய பெயர் இவைகளை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல.
இவற்றை வந்து ஒவ்வொரு ஜீவன்களையும் ஒவ்வொரு உயிரினங்களையும் பசிக்கின்றது. இந்த பசிக்கின்றது மனிதர்களை தவிர்த்து ஆறறிவுபட்ட மனிதர்களை தவிர்த்து மற்ற ஜீவராசிகள் இந்த பசிப்பித்தத்தை அறிகின்றதா என்றால் அவர்கள் கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு இயற்கையிலே அந்த உணவு அவர்கள் கைப்பற்றிருக்க. அடுத்த கவி நம் உடலை பற்றி தான் சிந்திக்க இருக்கின்றோம், அதில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதனால இந்த ஜீவகாரண்ய தத்துவத்துக்காக அவர்கள் கூறினார், இந்த ஜீவகாரண்ய விளக்கத்துக்காக வானிலை காற்று காற்றினை நெருப்பு ஆரண வகுத்தன அடிப்பெரும் ஜோதி காற்றினை நீரும் நெருப்பினை நீ குடியும் ஆரண வகுத்தன அடிப்பெரும் ஜோதி இருக்கு. பஞ்சபூதங்களோடு இணைக்கும் அந்த பஞ்சபூதங்கள் எனக்கு எப்படி ஒரு மனிதனுக்கு அந்த விளையாட்டல் எப்படி இந்த ஜீவகாரண்யத்தை கூட்டு நிற்பது எனக்கு ஆண்டோர்களாக மிக அருமையாக எடுத்து உழைத்தார்கள். இன்றைய ஜீவகாரண்ய கோட்பாடு ஒவ்வொரு மனிதனும் கடைப்பிடித்தார்களே, ஆனால் அவர்களுக்கு ஆறாவது அறிவு பெற்று சிந்தனை ஆற்றல் உள்ள மனிதர்களாக கிடைக்கும். அது மட்டுமில்லை, அவர்களுடைய ஒவ்வொரு ரசாயன மாற்றங்கள் அவர் உடனே ஓடிக்கின்ற ரசாயன மாற்றத்தினாலே அவருடைய ஆன்ம நேய ஒருமைப்பாடு நிச்சயமாக ஒருங்கிணைந்து வள்ளலார் பற்றி வேளாண்மை வளர்ச்சி அவர்களுக்கு இணைத்து அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் மட்டுமல்ல, கோள்களோடும் பிரபஞ்சத்தோடும் அவைகளோடும் தாக்கத்தை இந்த ஜீவகாரணத்தை கடைபிடிப்பதினாலே கோள்களினால் வரும் தாக்கத்தையும் ஒப்புக்கொள்ள முடியும் என்று வள்ளலார்கள் பல கவிகள் மூலம் நமக்கு தெரிவிக்கிறார்கள். அதே மாதிரி வேளாண்மை வளர்ச்சி அவர்கள் இந்த ஜீவகாரண தத்துவத்தை ஒப்புக்கொள்ள முடியும் என்று கூறியிருக்கின்றார். அதனால இது வள்ளலார் கூறிய இந்த சத்திய வாக்கு, இந்த ஜீவகாருண்ய வாக்கு அனைவரும் கடைபிடித்து மனிதனுடைய ஒழுங்குபாட்டுக்காக உலகம் பூரா அனைத்து மேல அன்பர்களுக்காகவும் மனிதனுடைய ஒழுங்குபாட்டை கடைபிடிப்பதற்காக ஜீவகாருண்யத்தை கடைபிடிப்போம் என்று கூறிக்கொண்டு அடுத்த கவியாக விலங்கின் தன்மையை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். குரங்கு என்பது மகிழ்ச்சி பல கவியறிஞர் நூல் இருக்கின்றார் விலங்கை பற்றி. இந்த உடலை எப்படியெல்லாம் மக்களுக்கு உபயோகப்படுகின்றது, அறிவுக்காக, உடலுக்காக, அவருடைய ஆண்மையை ஒழுங்குபாட்டுக்காக, ஜீவகாரணத்துக்காக, ஆண்மையை ஒழுங்குபாட்டுக்காக என்பதை நமக்கு பார்க்க இருக்கின்றோம். அவருடைய கவியை முதலில் பார்க்கின்றோம். இது 104வது கவி உணவின் பங்கு. மருந்துக்கு உபயோகம் கொள்வதல்லாது மதிமயக்கும் போதை குமி இருந்தினாது என்பதால் மருந்துக்கு உபயோகம் கொள்வதல்லால் இது மதியமும் போதை பொருள் இருந்தினாது விருந்தென்று யாருக்கும் எவரும் இல்லை. இதற்காக விற்கின்ற பொருளே இல்லை. பொருந்தும் முறையில் உலக மக்களுக்கு எல்லாம் பொதுவாக உணர்வு திட்டம் வகுத்து அங்கே இருந்து வரும் வெற்ற தட்ப நிலைக்கு அவைகளுக்கு ஏற்ப எவ்வித தேவையும் கூட்டி கொள்வோம். இது ஒரு சிறந்த கவி. அந்த காலத்திலே சில ஆதாரங்கள் மருத்துவ உலகத்திலே வந்து இந்த போதைப் பொருள் உபயோகித்தார். எதற்காக உபயோகித்தார்னா ஒரு சில வியாதிகளுக்காக உபயோகித்து இருக்கின்றார்கள். ஆனால் அந்த டாக்டர்களே உபயோகிக்கும் போது நாம் ஏன் அந்த மருந்தை அந்த இதுவை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு 6வது அறிவுபட்ட பண்டிகைகளே பெரும்பாலும் அந்த சிந்தனை ஆற்றல் எடுத்துக்கொள்கின்றார். ஆனால் அந்த எதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் அவர்களுடைய விலையை மனதை மறந்து போவதற்காகவும் அந்த டாக்டர்களால் உபயோகப்படும் அந்த வந்து அந்த பிராந்தியோ அந்த ஏதோ ஒரு இன்டாக்சிகேட்டட் மெடிசன்ஸோ என்னவென்றால் அவர்கள் உடல்நிலை மனநிலை மறுத்துவிடும்.
அந்த அதற்காக தான் அதை உபயோகப்படுத்தினார்கள். அதையே நாம் எடுத்துக்கொண்டோமானால் உடல் விட்டுவிடும் சொல்லி இப்போ கூறுகின்றார் வேளாண்மை மகிழ்ச்சி அவர்கள் வரலாறு பண்பு உணவின ஒழுங்கு வள்ளலார் என்ன கூறினார்? ஒரு பிடி உணவிலே உலகத்தை கண்டு பதிலுக்கு ஏற்பார்க்கிறது கூறுகின்றார். ஒரு பிடி உணவிலே உலகத்திற்கு ஒரு அன்றாடம் நாம் உணவை காப்பிடுகின்றோம். அன்றாடம் அந்த உணவை எத்தனையோ முறை காப்பிடும் போது நாளைக்கு. ஆனால் அந்த உணவை எப்படி நமக்கு கிடைத்தது, யாரால் கிடைத்தது, இதற்கு எத்தனை பேர் உழைப்பு இருந்தது, எத்தனை யாராவது சிந்தனை ஆற்றல் செலுத்து ஆற்றலையானால் அவர்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணியிருக்கின்றோம். ஏனென்றால் நம்மளுடைய கர்ம வினைகள் தொடர்ந்து உடலிலே செல்கள், அந்த உடல் செல்கள் கழிவதற்கு சஞ்சீத கர்ம வினைகளை கழிவதற்காக முறைகளை கூறினார்கள். இப்போ பிராயச்சித்தம் நாம் பிறந்தது முதல் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலை வரை நம் கர்மா என்பது செயல்கள் தான். கர்மா ஒவ்வொரு செயலும் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த கர்மா, இந்த செயல் நல்ல செயலா, இந்த செயல் கெட்ட செயலா நம்ம சிந்தனை செய்வதில்லை. நாம் உண்பதிலிருந்து தூங்குவதிலிருந்து பிறந்து பழகுவதிலிருந்து நாம் நம்முடைய கர்மாஸ்களை கூட்டிக் கொண்டே இருக்கின்றோம். அதை நமக்கு செய்வதும் தெரியாது. அதுதான் மிக அருமையாக வள்ளல் பெருமானும் மகரிஷி அவர்கள் நமக்கு எடுத்து உழைக்கின்றார்கள். பொறுப்பிலே உலகத்தை பதிலுக்கு உழைப்பாக்கிறது அப்படி சொல்லும்போது பிராயசித்தம் பண்ணி அவர் நம்முடைய பதிவை கழித்துக் கொள்கின்றோம் என்று கூறுகின்றார். மற்ற என்ன கூறுகின்றார் என்றால், ஒரு மனிதன் வாழ்வதற்கு உணவு வேண்டும், நீர் வேண்டும், காற்று வேண்டும். இவர்கள் உணவில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கின்றதா? வேளாண்மை மகிழ்ச்சி அவர்கள் என்ன கூறுகின்ற பதினெட்டு முந்தைய பாடலிலே வள்ளலார் கூறியது. வேளாண்மை மகிழ்ச்சி அவர்கள் அது வேறு பார்வை அவர்களுடைய சிந்தனை சித்திரை சிந்தனை, அதாவது எளிய மக்களால பாமர மக்களால புரிந்து கொள்ளக்கூடிய சிந்தனையிலே கூறுகின்றார். நமக்கு கோள்களிலிருந்து அந்த ஆற்றல் உணவு கிடைக்கின்றது, பூமியின் நடு மையத்திலிருந்து கிடைக்கின்றது, நாம் உணவிலிருந்து கிடைக்கின்றது, நீரிலிருந்து கிடைக்கின்றது. இத்தகைய உணவை நாம் பெற்றுவிட்டோமானால் நமக்கு ஜீவஆரோக்கியம் என்ற கொள்கை, அந்த அறிவு, மனம் எல்லாத்தையும் சீரமைத்துவிடு என்று கூறுகின்றார். பெரும்பாலும் உலகத்திலே 0.01% அந்த அந்தரத்தோட இந்த 4 நிலையில் உணவை உண்ணுவது கிடையாது. நாம் பசி என்ற துக்கம் வந்தவுடன் நம்மளுடைய புலன்களான நம்மளுடைய உணவு அந்த உணவை உட்கொண்டு நாம் அந்த துன்பத்தை போக்குகின்றோம். ஆனால் மகான்களோ ரிஷிகளோ அவர்கள் 48 நாட்களுக்கு உணவு இல்லாமல் அவர்களால் வாழ முடிகிறது. அவர்களால் நீர் இல்லாமல், நீரை அருந்த முடியாமல், அவர்களால் நம்ம ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் சொல்றாங்க. ஆனால் அந்த ஞானிகள் சித்தர்களால 15 நாட்களுக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்காமல் 15 நாட்கள் வாழ முடிகிறது. ஆனால் நம்முடைய மூச்சு காற்று நாம் இந்த நிலையிலே பல கோடி லட்சம் மூச்சு காற்றிலே செலவழித்துக் கொண்டு நம்முடைய ஆன்மாவை எனர்ஜியை வேஸ்ட் பண்ணித்துக் கொண்டே இருக்கின்றோம். அவர்கள் 61,000 மூச்சு காற்றிலே நாம் செலவு பண்ணி கொண்டிருக்கின்றோம். இதுவே வான்காந்தத்தில் இருந்தோம், நீரில் இருந்தோம், புவியீர்ப்பு மையத்தில் இருந்தோம். அந்த உணவை பெறாமல் நாம் சாதங்கள் பல அந்தந்த கலாச்சாரத்துக்கு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி உணவுகளை உண்டு கொண்டு நாம் பசியை போட்டுக் கொண்டு இருக்கின்றோம். ஆகையினால உதாரணத்துக்காக ஒரு சின்ன உதாரணத்தை கூறுகிறார். ஒரு பசியோடு இருக்கின்றார், அவருக்கு உணவு கிடைக்கவில்லை. அந்த சூழ்நிலையிலே அந்த ஹோட்டலில் எதுவும் அவருக்கு கிடைக்கவில்லை. 2 மணி 3 மணி ஆகிவிட்டது. அவருக்கு பசி இல்லை. அவர் என்ன சொல்லிவிட்டாருன்னா, அந்த பசி வந்தது எனக்கு பசி அடங்கி போய்விட்டது என்று கூறிவிட்டார். நிச்சயமாக அவருக்கு பசி அடங்கி போகவில்லை. வான்காந்தத்திலே புவியீர்ப்பு ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு அந்த உணவு கிடைத்துவிட்டது. ஆனால் அவர்கள் பசி எடுத்து உணவை சாப்பிட்டு நன்றாக
சிந்தனை ஆற்றல் உள்ள மனிதரை சிந்திக்கும் பாத்திரைகளானால் மட்டும் அவருக்கு புரியும். சாதாரணமாக பசி எடுத்து ஒரு உணவை சாப்பிட்டு விட்டார் என்றால் உடனே அவர்களுக்கு ஒரு தூக்கம் வந்துவிடும். ஆனால் இந்த கோள்களினால இந்த பூமி புவியிருப்பு ஆற்றலினால அவர்கள் பெற்ற அந்த உணவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம், ரொம்ப பிரிஸ்காக இருப்பாங்க. பசி எடுக்கிறது முதலில் சுறுசுறுப்பாக வேலை செய்வார்கள். இதை நிச்சயமாக ஒவ்வொரு மனிதர்கள் இதை உணரக்கூடிய இந்த சிறிய ஒரு பயிற்சியை செய்து பார்த்தாலே அவர் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால இந்த உணவு கற்று விமானம் உள்ளது. ஜீவகாந்த வரவை இந்த கோள்களுக்கு வரவை நாம் அமைத்துக் கொண்டோமானால் ஆற்றலை விட இது உடல் என்றால் பியூரிஃபை எனர்ஜி. இது பொல்யூட்டட் இல்லாத அந்த ஜீவகாந்த பிரிவை நாம் பெற்று விடுகின்றோம். இது தூய்மையாக இருக்கும்போது அடிவில் தீர்மையாளாக ஞானிகளை பெற்றவர்களாக உயரக்கூடும் என்று கூறுகின்றார். அடுத்ததாக அவர் என்ன கூறுகின்றார் என்றால் உணவிலே அளவு கூறுகின்றார். உணவிலே அளவு என்பது என்னன்னா அளவு விட நாம் மயிலாக உண்ணுவது அளவு விட என்று கூறுகின்றோம். அத்தகைய அளவே தனியாக, அதாவது அடுத்து அவரு சாப்பிடுவதற்காக அடுத்த உணவு சாப்பிடுவதற்கு 1 மணி நேரம் இருக்கும் போது அவருக்கு பசி என்ற அந்த உணவு கிடைக்கிறது. அப்பொழுதுதான் அது பசி என்பதற்கு அர்த்தம். பசித்து குசி என்று கூறினார்கள். பசித்து குசி என்பதற்கு பொழுதே பசி எடுப்பதற்கு உணவு உட்பதற்கு 1 மணி நேரம் முன்பாக முன்படுத்தால் பசித்து குசி என்பது. அதை எவ்வளவு வரையறுத்து கூற வேண்டும் என்றால் மகரிஷியினுடைய கூட்டு அனைவாக உணவாக இருக்க வேண்டும். நாம் உண்ணும் உணவு அனைவாக உணவு, கால்பாகம் நீர் இருக்க வேண்டும். கால்பாகம் இப்போ கூடியது போல பாகத்திலிருந்து புவியிலிருந்து நீரிலிருந்து நமக்கு இந்த ஆற்றல்கள் இருக்க வேண்டும். இவருடைய எனர்ஜி, அதனுடைய பொட்டன்சியல் அவைகளெல்லாம் கழித்து கொண்டே இருக்கும். அப்போ பசித்து குடிச்சுக்கணும். அனுபாகம் கால்பாகம் மீதி கால்பாகம் இந்த 4 நிலையிலிருந்து நமக்கு கிடைக்கின்றது. அது மாதிரி நாம் இன்னும் விரைவில் சீராக நாம் செய்கின்றோமா? நாம் இதுக்கு என்ன செயலை செய்தாலும் மேற்கோள் செய்கின்றோமா? உணவை உண்பதிலோ, நீரை குடிப்பதிலோ, இல்லை நாம் குளிப்பதிலோ, இல்லை தூங்குவதிலோ, அன்றாட ஒவ்வொரு செயலிலும் நாம் மேற்கோளும் ஒன்று கலந்து உயிர் ஆற்றலை பெறுவதே கிடையாது. முந்தைய காலத்தில் சாதாரணமாக உட்காந்து சாப்பிடுவது, சப்பளம் வச்சு சாப்பிடுவார்கள் ஆண்கள். பெண்கள் எப்படி சாப்பிடுவார்கள் என்றால் ஒரு பிடிக்கால், இடது காலை பிடிக்கால் வைத்து வலது காலை மடித்து சப்பளமாக மடித்து சாப்பிடுவார்கள். அந்த சாப்பிடும்போது உடலுக்குள்ளாக இயக்கின்ற அனைத்து இயக்கங்கள் பாக்டீரியா, கண்ணீர், வண்டிகள், அப்புறம் பெரும்புகள், சிறுபட்டு அவைகள் அனைத்தும் சமநிலைக்கு வந்துவிடுவது. விசாரம் ஒரு டாக்டர் முன்னே கூட்டு அப்படி ஒருவர் உடல் விடும்போது இவைகள் எல்லாம் சமநிலைக்கு வந்து விட வேண்டும். அதன் பிறகு அவர் சாப்பிடும்போது அந்த உண்ணும் உணவு 7 நாட்களாக மாற்றப்படுகின்றது. ரசமாக, ரத்தமாக, தசையாக, கொழுப்பாக, எலும்பாக, மச்சையாக, சுக்கிலமாக, விந்து நாளமாக 7வது காலத்திற்கும் அது கரைத்து அந்த விகிதாசாரத்தோடு மாற்றம் பெறுகிறது. எப்படி இங்கெல்லாம் உட்காந்து அமர்ந்து சாப்பிடும் நிலையில் மட்டுமே அந்த நாய்கள் அந்த காலத்தில் அதை கூடி இருக்கின்றார். இன்று நாம் எப்படி உதவி உண்ணுகிறோம்? அவ்வளவு சிந்தனை டைம் தெரிந்து சாப்பிடுகிறோம், அல்லது ஒரு தொலைக்காட்சி திரைத்து அது ஒரு சீரியலை பார்த்துக்கொண்டே உணவு உண்ணுகின்றோம், அல்லது அதாவது பேசிக்கொண்டு சிரித்துக்கொண்டு அப்படி உணவை சாப்பிடுகின்றோம். அங்கன்னு சாப்பிடுகின்ற உணவு என்னன்னா உணவோடு வாயை கலந்து போகும்போது வெளியில் ஆக்சிஜன் காற்று போகாமல் அவர்களுடைய அந்த தொலைக்காட்சியினுடைய எண்ணம் சரி அவர்களுடைய காத்தாலைகள் மற்றவர்களின் துச்சாட்சியில் இருக்கிற அவர்களுடைய எண்ண அலைகள்
அவைகளை அனைத்தும் அந்த உணவோடு கலந்து அந்த உணவை பாகாளமாக மாறிவிடுவதற்கு அறிஞர்கள் உண்டு. மலைக்கப்பு அதற்காகத்தான் மகான் வேலப்பி மலர்ச்சி அவர்கள் எந்த நிலையில் எப்படி இருந்தாலும் அந்த உணவை அவர்கள் கூறுகிறார். எந்த உணவு இருந்தாலும் எந்த நீரை சாப்பிட்டாலும் ஒரு ஓஜஸ் கொடுத்து சாப்பிடுவது ஓஜஸ் இல்லை. நம்மளுடைய காந்த பிரிவை நாம் இதுகாலம் இயற்கையின் மூலப்பட்ட அந்த காந்த பிரிவை நாம் 10 அம்படி முட்டையை போட்டு அது ஓஜஸ் போட்டு அதை சாப்பிடும்போது அந்த காந்த பிரிவு அதை எல்லாத்தையும் கரைத்து விடுகிறது. அது இருக்கிற பாஷாட தன்மையை கரைத்து விட்டு அதை காற்று ஆற்றலை அறிமுகப்படுத்தி ரசாயன மாற்றத்தை சீரான ரசாயன மாற்றமாக நமக்கு மாற்றி அமைக்கின்றது. அந்த சொல்லிக் கொண்டிருப்பதால் நிறைய இருக்கின்றது. ஆனால் நிறைய அவருடைய விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம். உண்டும் போது அவைகள் மட்டுமா சாப்பிடும் முறையிலே அந்த முதலிலே எப்படி சாப்பிடுகிறது. உண்டும் போது நாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது. இதே அன்றைய தினம் ஆண்கள் பெருமக்கள் நம்மளுடைய பெரியோர்கள் பாட்டிமார்கள் எல்லாம் கூடியது தான். அதை நம்ம உதாசீனப்படுத்தி நம்ம அவர்களை ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்காமல் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் உதாசீனப்படுத்தியது விளைவு இந்த அனுபவத்தை தான் தீர வேண்டும். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு பல வியாதிகள் பல போராட்டங்கள் போக்குகள் இன்றைய சமுதாயம் எந்த நிலையில் சீரழிந்து கொண்டிருப்பதை நாம் கூறக்கூடாது. வண்டியிலே பொது இடங்களிலே கோயில்களிலே குண்டு வெடிப்பு எல்லாம் காரணம் உணவு முறையிலே தான் காரணம். ஏனென்றால் உணவு சாப்பிடும் போதே இந்த இவைகளால் அவைகள் பாதிப்பு வருகிறது. என்னென்ன செய்யக்கூடாது, குண்டும் போது பேசுவது கூடாது, சிரிப்பது அதெல்லாம் சிச்சாட்டிங் எல்லாம் பண்ணக்கூடாது. மற்றது ஒரு விரலை நீக்கிக் கொண்டு ஒரு சிலர் உணவை உண்ணுவார்கள். அது ஒரு விரலை நீக்கிக் கொண்டு சாப்பிடவே கூடாது. மற்றொரு உடனடியாக அதை கையிலே உருவாக உண்டாக ஃபேமிலி சந்ததியில் விழுந்து விடுகிறது ஒரு பாட்டி சொல்லுங்கள். அவர்களை உதாசீனம் மறுக்கின்றோம். அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. அதனால உடனடியாகவும் அதை பண்ணி சாப்பிடுகிறாரு. அது மாத்திரம் வள்ளுவர் பெருந்தகை அவர் உணவு உண்ணும்போது வாசுகி அம்மையார் அவர் உணவு பரிமாறுகிறது. ஒரு டம்ளரில் ஒரு கப்பில் தண்ணி ஒரு குர்சியை வச்சுக்காக வைக்க சொல்லிடுறார். வள்ளுவருக்கு வாசுகி அம்மையாருக்கு சொல்லுகிறார், எனக்கு உணவு பரிமாறுவதற்கு முன்பாக பிடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் ஒரு சின்ன கப்பில் தண்ணி ஒரு ஊசியை வைத்து சொல்லுவார். இவர் நாள் தவறாமல் இதை கடைபிடித்தே வந்தார்கள். பல நாட்கள் வருடங்களாக விட்டது. ஒரு நாளும் அதில் ஒரு சிக்கலும் அதனுடைய புரியவில்லை. நம்ம ஒரு நாள் மட்டும் ஒரு சந்தேகம் இருந்தது. எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது. இது அவங்களுக்கு பல ஆண்டுகள் பல ஆண்டுகள் ஆகிட்ட வாழ்ந்துட்டு ஒரு 25 ஆண்டுகளுக்கெல்லாம் கடந்து ஒரு விளக்கம் ஏமான் அப்படியே கேட்கட்டும். ஒரு நாளாக அது நிகழ்வு நடைபெறும் என்று எதிர்பார்த்து அது நிகழ்ந்தே இந்த காலம் எதிர்பார்க்கவில்லை. அதனாலதான் கேட்கிறேன். என்னமா கேள்வி கேட்கிறேன். நான் முன்பதுக்கு முன்னாக ஒரு கிண்ணத்திலே தண்ணியும் ஒரு ஊசியை வைத்துக் கொண்டிருக்கிறேன். சொன்னால் நான் முன்னும் உணவிலே ஏதாவது அதாவது எழுப்போ சின்ன இறந்து விட்டாரோ இல்லை வேற ஏதாவது தீவோ ஏதாவது இருந்தாலும் அதில் வைப்பார்களோ இல்லை வெறுப்பு அவையெல்லாம் கூட வரும். அவையெல்லாம் இருந்தால் அதை தண்ணி விட்டு எதிரில் இருந்தால் கையிலே இருக்காமல் அந்த ஊசியிலே குத்தி அந்த தண்ணியிலே கை விட்டு அதை சாப்பிடுவது. ஆனால் நீ ஒரு முழுமையான பெண், அதாவது முற்று உணர்ந்த பெண். அந்த கணவனுக்கு பதிவு நீ தமம் எப்படி கொக்கென்று நினைத்தாயா கொங்கனோ. வள்ளுவர் சொல்றாரு, இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது வள்ளுவரே இல்லை. ஆனால் சொல்லுகின்றால் எப்படி உங்களுக்கு ஒரு கொக்கனர் என்ற ஞானிக்கு கொக்கென்று நினைத்தாயா கொங்கனவா என்பதை அறிந்து கொள்ளும் ஆட்கள், திரிவு, அறிவு, ஞானம் எப்படி உனக்கு பெற்றது? நீ
செய்யும் தொழில் இயற்கைக்கு ஒத்து இடையிலே ஒத்து வாழ்வது அப்படி இதெல்லாம் ஷாக் அடித்த மாதிரி அன்னைக்கு அது ஒவ்வொரு சொன்ன விஷயம் ஐயா இந்த மாதிரி சொல்லவே ஆனால் அந்த மாதிரி தெரிஞ்சு இப்போ தெரிஞ்சுக்கிட்டு ஐயாவுக்கு தெரிஞ்சுது அது ஞானிகளுக்கு ஞானங்கள் 150 வள்ளலாருக்கு 150வது வயதிலே எப்படி அவருடைய உடம்புக்கு எவ்வளவு கூர்மையான அறிவு என்பது இருக்குது என்பதை அவர்களுடைய குறித்துதான் நான் புரிகிறேன். எப்படி 150 வயதிலே அந்த ஒரு பாம்பு 15வது வயதிலே தேர்வு பெற்றது பாம்பு இருக்கிறது யானை படித்துக் கொண்டு இருக்கிறது எப்படி அவனால் போக முடிகிறது. ஞானிகளுக்கு அத்தகைய ஆற்றல் அறிவு ஆரோக்கியம் கிடைக்கிறது. அதனால உணவை பார்க்கும்போது இவைகளெல்லாம் இல்லாமல் இருந்து ஆரோக்கியமான அந்த உணவாக உட்கொள்ள வைக்கிறது. இது என்ன கூறுகின்றது என்றால் உண்ணாமலை சதகம் என்ற ஒரு கவி உண்ணாமலை சதகம் ஒரு புத்தகம் அந்த புத்தகத்திலே இவைகள் அவர்கள் நடிவு இருக்கின்றது. அவர் ஒரு குறிப்பிட்டதெல்லாம் இங்கே கூறுகின்றது. ஆரோக்கியமான உணவுக்காக தான் அவர் இந்த நூட்கள் எல்லாம் கூறுகின்றனர். இதை நாம் 10ஆம் பசதி பண்டைய கொள்கைகள் இருக்கிறது. நாம் பண்டைய கொள்கைகள் கூறி நாம் உதாசீனம் படித்திருக்கிறோம். அடுத்ததாக எதிர்ப்பிலான உணவு என்ற உணவுக்கு ஒரு பல விஷய கல்வியை நாம் பார்க்க போகின்றோம். காலையிலே இங்கே தானியத்தால் ஆன கஞ்சி காலையிலே பிஞ்சை தானியத்தால் ஆன கஞ்சி கொஞ்சே போடும். அவைகளுக்கு தேங்காய் பாலோடு அவைகளை அதை சாப்பிட்டவுடன் மதியம் 12 மணிக்கு முன்பாக காய்கறிகளோடு உணவு அரிசியினால் ஆன தானியம் அவைகள் உள்ளே போடும். இயற்கை தீ அவைகள் போடும். அதாவது தேங்காய் பால் இவைகளில் நாம் இயற்கை உணவோடு சேர்த்து கொடுப்போமானால் மேலக்கூடிய அந்த ஜீவகாரணிய கொள்கையை கடைபிடிக்காமலே அவர்களுக்கு அந்த ஆற்றல் அறிவு வந்துவிடும், அந்த அறிவு வந்துவிடும் என்று கூறுகின்றார். மற்றொன்று என்ன கூறுகின்றார் என்றால் ஒரு உணவை சாப்பிடும்போது எப்படி நாம் சாப்பிடுவோம் என்றால் அந்த காலத்தில் ஒரு பழம் இருந்தது. கட்டையானாலும் கசக்கி கட்டி கூடானாலும் பிடித்து குடி என்று கூறினார்கள். அது மட்டுமல்ல அதை மடித்து குடி கூடானாலும் பிடித்து குடி மடித்து குடி என்று கூறினார்கள். ஏனென்றால் உணவை உண்ணும் போது மனைவிய கடன் கூட உணவை உண்ணக்கூடாது. அது அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஒத்து வராது. பிள்ளைகள் கூட சாப்பிடலாம், பிள்ளைகள் கூட சாப்பிடலாம், தாய் தந்தையோடு சாப்பிடலாம். ஆனால் மனைவி கூட அந்த உணவை உண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை, விருந்தாளிகள் வந்தாலும் அவர்கள் மட்டும் சாப்பிட விடாது. விருந்தாளிக்கு பழக்கத்துக்கு தான் நாம் உணவு உண்ண வேண்டும். இது ஒரு விருந்தாளியோடு சாப்பிடணும். இல்லை அது அவர்களுக்கு விருந்தாளி இருந்தாலும் அவர்களுக்கு ஒரே அனுப்பிட்டு அப்பவும் சாப்பிட வேண்டும். அது மட்டும் இல்லை, இது முக்கியமானது. பசித்தவர்கள் மட்டும் உண்ணவே கூடாது. பசியோடு ஒருவர் இருக்கின்றால் அது யாராக இருக்கட்டும். இப்போ மனைவிக்கு கூட பசியோடு இருக்கிறாங்கன்னா அந்த மனைவிக்கு துன்பம் உணவோடு இருக்கான். அந்த மனைவியும் அதில் நிறைய வருகிறது பசி. பொதுவாக கூறிவிட்டால் பசித்தவர்கள் மட்டும் சாப்பிட்டால் அந்த உணவு பாஷாரமாக மாறிவிடும். இதற்கு ஆழத்து போதுமாக விளக்கம் சொல்லுது. அது மட்டும் இல்லை, நம்ம நடித்தல் விட்ட நாயெல்லாம் கூட வளர்க்குறோம். அது பெட்டாக்ஸ்ன்னு சொல்லி நாய் முன்பாக உட்கார்ந்து அவனுக்கு சாப்பிடவே கூடாது. எல்லாத்துக்கும் அந்த உணவு பாய்ச்சினாங்க விஷமாக மாற்றப்படுகிறது சொல்லி எடுத்துக்கொள்கின்றார். முக்கியமாக பசித்தவர்களுக்கும் இந்த நாய் முன்பு சாப்பிடுவதை நாம் தவிர்த்து விட்டோமானாலே பெரும்பாலான, அதாவது மனைவிக்கு அந்த இது இருக்காது. ஏன்னா நம்ம கடன் சாப்பிட்டாதான் அவங்க வயிறு அவங்க பசி இருக்காது. கடனுக்கு அந்த காலத்து நிலையை நான் சொல்லி விட்டேன். அதனால அவர்களுக்கு அவரே விளக்கம் சொல்லியிருந்தார். இந்த வரலாற்று குறிப்பிட்டுதான் உணவை இந்த முறையில் உண்ண வேண்டும். நிறைய இருக்குது இந்த முறைகள். அப்படி காலையில் இது மாலையில் இதை சாப்பிட வேண்டும். அது மட்டுமில்லை, 7 8 மணிக்கு பயாலஜிக்கல் வாக்கிங் சொல்லுவாங்க. நமக்குள்ளாக சாப்பிட்ட திணிவு பெற்ற நிலைகள் அந்த நிலையிலே சாப்பிட வேண்டும்.
காலை 9 மணிக்குள்ளாக காலை சிற்றுண்டியும் அதாவது கஞ்சி விடுத்து விட வேண்டும். 3 மணிக்கு முன்னாக மதிய உணவு விடுத்து விட வேண்டும். சூரியன் மறைவதற்கு முன்பாக இரவு உணவு விடுத்து விட வேண்டும். அப்போ 6 மணிக்கு முன்பாக 6-8 மணிக்கு முன்பாக உணவு விடுத்துட்டு நல்ல அதற்கு பிறகு அவர்களுக்கு நீராக ஒரு பாலோ அதுக்கு பாலை 3 வெள்ளைகளை தவிர்த்து விட வேண்டும். 3 வெள்ளைகள் எடுத்துக்கான வெள்ளை சக்கரை பால் வெள்ளை 3 தவிர்த்து விட வேண்டும் என்று கூறுகிறார் இந்த உணவிலே. அந்த 3 தவிர்த்து வேற ஏதாவது ஆகாரங்களாக எடுத்துக்கொள்ளலாம். பழங்களையும் அடுத்து அதாவது சாப்பிட்டு 6 மணிக்கு சாப்பிட்டு 2 மணி நேரம் கொடுத்து அவைகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறுகிறார். இதெல்லாம் முக்கியமாக என்ன கூறுகிறார் என்றால் உணவின் தன்மைகள் ஒவ்வொரு முறையிலும் எல்லா பகுதியும் கூறுகிறார். சாத்வீக உணவு, ரஜ உணவு, தாமச உணவு. சாத்வீக உணவு என்பது என்னன்னா இதுதான் ஆன்மீக உணவு. இவைகள் ஞானிகளின் உணவு. அவர்களுடைய உணவு இருக்குன்னா வாழ்நாட்ட ஆற்றல் உணவு. வாழ்நாட்ட ஆற்றல் உணவு சாத்வீக உணவு. ஏனென்றால் அவைகளை வேக வைக்கக்கூடாது, நெருப்பிலே வதக்கக்கூடாது, சுடக்கூடாது. அது அத்தகைய சாத்வீக உணவு. சாதாரண சாத்வீக உணவு என்பது இப்போ நம்ம வெஜிடேரியன் ஃபுட் அதை நம்ம சாத்வீக உணவு சொல்லி அதை கொஞ்சம் மாற்றி கொடுத்து இருக்கின்றாங்க. ஆனால் இந்த காலத்திலே சாத்வீக உணவு என்பது நிச்சய உணவுகள். அவர்கள் முளைக்கட்டிய தானியங்கள். முதலாவதாக முளைக்கட்டிய தானியங்கள் என்பதுனா 6 மணியிலிருந்து 12 மணி நேரத்திற்கு அவைகளை ஊற வைத்து அவைகளை மறுபடியும் ஒரு 6 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் மழை கட்ட வேண்டும். அப்படி கட்டின பயிரினதிலே நமக்கு 100%னா 120% புரோட்டீன், ஆக்சிஜன், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லா ரசாயன தன்மைகள் 6 வகையான ரசாயன தன்மைகள், 3 வகையான கொழுப்பு தன்மைகள், 9 வகையான புரோட்டீன்கள், மினரல்ஸ்கள் அத்தனையும் கிடைப்பதாக இதுக்கு டாக்டர்ஸால அலோபதி டாக்டர்ஸால இது ஒத்துக்கொள்ளப்பட்டது. அப்போ அது இயற்கை உணவு. இரண்டாவதாக சமைக்காத உணவு, அது சாத்திய உணவு. இப்போ நமக்கு கொஞ்சம் அது எல்லாராலும் முடியாதுன்னா அவித்து சாப்பிடுவோம். அது வருவதும் அவர்கள் பண்ணும்போது அவர்களுடைய எல்லா பொட்டன்ஷியலும் பலன்களுக்கு கூட்டு அந்த உணவின் தன்னை மேன்மை பற்றி அவர் புரிய கூட்டிய கூறியிருக்கிறாங்க. இரண்டாவது தாமச உணவு. தாமச உணவுனா தாமசமாக உணவு, மற்ற புத்தி, அதாவது எதுக்கு சுறுசுறுப்பே இருக்காது. தாமனுக்கு தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து போயிருக்கிறோம். நீ வித்தியே கிடையாது, அறிவே கிடையாது. இப்போ பக்கத்து பையனமா அவங்க சுறுசுறுப்பாக இருந்தால் நீ ஏன் சோழியமாக இருக்கிறன்னா அது அவங்களுடைய தப்பு. அவருக்கு நம்ம என்ன செய்யலாம், அவங்க எத்தகைய உணவு கொடுத்தோம், எந்த உணவு இருக்குதோ அந்த உணவு தான் அவங்களுடைய மனமும் செயல்படும். எந்த உணவு இருக்கிறதோ அந்த உணவு தான் அவங்க அறிவாலும் செயல்படும். அப்போ மற்றபடி அவங்க கஷ்டத்தில் அந்த உணர்வு என்ற தன்மை நிச்சயமும் கிடைக்கவே கிடைக்காது சொல்லி காயகத்தை என்ற பயிற்சியை அருமையாக விஞ்ஞானபூர்வமாக விளக்கம் கொடுத்திருக்கிறார் நம் மகிழ்ச்சி. வரலாற்றுடைய இந்த குறிப்பை வேளாண்மை மகிழ்ச்சியாவுக்கு இதே விளக்கம் கொடுத்து இருக்கின்றார்கள். அந்த மதத்தன்மை எப்படி ஒழிக்கிறது என்றால் எல்லாம் பூமிக்கு அடியிலேருந்து வேறு கூறுகள் எல்லாம் மதத்தன்மை. அதில் ஒரு எக்ஸப்ட் வேர்க்கடலை, வில்லங்கி, கருணைக்கிழங்கு, கேரட் இந்த 4 தவிர்த்து இவைகள் எல்லாமே பூமிக்கு அடியிலே விளைந்தாலும் இவைகள் சூரிய ஒளிக்கு வெளியே வந்துவிடும். பூமிக்கு அடியிலிருந்து வெளியே வந்துவிடும். மற்றவர்கள் எதுவும் வராது. ஆகினால நீங்கள்லாம் அந்த கிழங்கு வகைகள் அனைத்துமே அந்த பற்றி தான் சொல்றோம். இப்படி பொட்டேட்டோஸ் உடனே புரோட்டீன் இருக்குது. ஆனால் அது கேரட்டில் இருக்கிற புரோட்டீன் வேற எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம கேரட் ஒரு சிலருக்கு கொடுக்கவில்லை. அது என்னன்னா கேரட்டை சமைக்காமல் இது யாரெல்லாம் சமைக்காமல் முதல் லேயர் மேலே இருக்கிற முதல் லேயர் எடுத்துட்டு பச்சையாக காலையிலே வெறுமைக்கு சாப்பிட்டு கொடுக்கிறதா அவங்களுக்கு உடலில் இருக்கிற அல்சர். ரெண்டாவது பிற்காலத்தில் அவங்களுக்கு 60 வயசுக்கு பிறகு
அவருக்கு ஏற்படக்கூடிய கொடுமை 21 நாட்களுக்கு அதை குண்டுபிட்டார்கள் என்றாலே அவருடைய அந்த பிராஸ்டர்கள் வருவதற்கான வளர்ச்சியை அது கழிப்பு சொல்லி அந்த காலத்தில் ஞானிகள் கண்டுபிடித்து அதுக்கு எழுதியிருக்கிறார்கள். சித்தர்களுடைய ரகசியம் என்ற புத்தகத்திலே இதனுடைய விளக்கம் கொடுத்திருக்கிறது. சித்தரின் உலகின் ரகசியம் அந்த ஆப்பிள் ரோஸுக்கு அத்தகைய ஆற்றல் இருக்கின்றது. பச்சை பயிர் அது முளைக்கட்சி பச்சை பயிருக்கோ இந்த ரோஸுக்கும் இத்தகைய ஆற்றல் இருக்கின்றது. வேர்க்கடலை இத்தகைய மற்ற பயிர்களெல்லாம் ஆவாசம் பூச்சியை தான் பண்ணும். அதனால தன்னுடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாக அறிவோக வளர வேண்டும் என்றால் இத்தகைய விளைவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான விளைவுகளை கொடுத்தோம்னா தாமச உடற்களை போக்கிக் கொள்ள முடியும். நல்லா அறிவுள்ள பிள்ளைகளாக மாற்ற முடியும். மூன்றாவதாக ராட்சசம் குணம். ராட்சச குணம். ராட்சசம் என்பது விலங்குகள்னா எல்லா விலங்குகளுக்கும் கிடையாது. இப்போ மான் விலங்கு, யானை விலங்கு, ஒட்டகம் விலங்குதா, அதுல அந்த ராட்சச குணம் இருக்குதா? இருக்குது. ஆற்றல் இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது, வேகம் இருக்கின்றது, எல்லா எதிரியும் இருக்கின்றது. ஆனா சிகத்துக்கு இருக்கின்ற அந்த எதிரியோ ஆற்றல் அறிவோ யானைக்கு இல்லை. அதை விட ஆற்றல் அதிகமாக இருக்கின்றது, அறிவுள்ளதாக இருக்கின்றது, கூர்மையாக இருக்கின்றது. யானைக்கு எப்படின்னா ஒரு அனைவருக்கும் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கின்றது. கொடுத்த ஒரு பொருளை ஒருத்தர் கொடுக்கிறார் என்றால் அது ஞாபகமாக வைத்துக் கொண்டுதான் அவங்க மறுநாள் அவரை உடலை மாற்றி கொடுத்தால் கூட அவரை அது நோக்கமா. ஏன்னா அவர்களுடைய இது போயிருக்கிறது தான். அதே மாதிரி மான் எல்லாமே அது மாதிரி தான். நாய் கூட அது மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் சிங்கம், புலி, கரடி இவைகள் எல்லாம் என்னன்னா அவைகள் அந்த ரத்தத்தை விரித்து இருக்கும்போது அது ரசாயன மாற்றம் எப்படி மாற்றம் தெரிவித்தால் பிறரை கொல்ல வேண்டும், பிறரை மறைக்க வேண்டும். அதே ரசாயன மாற்றம் அந்த ராட்சச குணத்தில் இப்போ ஆடு, மாடு, மற்ற விலங்குகளை, கோழிகள் இவைகளை விடும்போது நிச்சயமாக போடும். இதில் ஒரு குட்டி இது பொதுவான குட்டி கூலி விட்டு விட்டு சைவமா அசைவமா சொல்லிட்டு கூறுவார்கள். விட்டு என்பது விஞ்ஞானபூர்வமாக பார்த்தா அது அசைவம். அதாவது லாஜிக்கா இருக்கு, அதுக்கு மீன் இருக்கின்றதா என்றால் உதாரணத்துக்கு ஒரு சின்ன விளக்கத்தோடு இதை ஓசோ என்ற மகான் விளக்கி இருக்கின்றார். ஒரு பெட்டியை எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு தாவரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். தாவரத்தை ஒரு ஆட்டை ஓடி எடுத்துக்கிறோமோ ஒரு பழமா வேற தாவரத்தை எடுத்துக்கிறோம். ஒரு குண்டு வச்சு அந்த தாவரத்தை குத்துறோம். அதை அப்படியே ஒரு ஆட்டிலே குத்தி வச்சிடறோம். ஒரு முட்டை எடுத்து ஒரு குண்டு விசில குத்தி வச்சிடறோம். ஒரு 6 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் போயிருக்கோம். இந்த ஆற்றுல ஒன்றுமே இருக்காது. ஒரு சின்ன ஒரு முட்டை ஒரு கர்ப்பாரம் அவ்வளவுதான். ஆனால் அந்த முட்டையை ஒரு வாயை ஓடும். ஆனால் அந்த முட்டையை உபயோகிக்கணும்னா கெட்டு விட்டதாக இருக்கு. அவங்க வந்து தோசை சொல்ல கொடுக்குறாங்க. அப்போ அதில் உயிர் இருக்கின்றது, அது ஏறி கொண்டே இருக்கின்றது. ஆனால் ஒரு தாவரத்தையோ ஒரு பழத்தையோ காய்கறியோ அவங்க இல்லை. உதாரணம் இது கூறுகிறார். ஒரு மரத்தினுடைய கிளையை வெட்டி விடுகின்றேன். ஒரு ரோஜாக்கு மழையை கிளி விடுகின்றேன். கிளி விட்டாதான் அதுக்கு ஒரு வாரம் போட்டு மறுபடிய பஸ் வந்து மறுபடியும் அது பூக்க ஆரம்பிக்கும். அப்போ அது உயிர் மொத்தம் இறந்து அதனால ஒரு செல்லு தான் அதுக்கு இயக்கப்பட்டது. எப்படி நம்ம உடலிலே இந்த செல்கள் அனைத்தும் செத்து விட்ட பிறகு புதிய செல்கள் வந்ததோ அதே மாதிரி அவர்கள் புதிய செல் வந்து அவர்களுக்கு விருப்பம் போல அவரவர்கள் விருப்பம் செய்யணுமா அசைவா இருந்ததுக்காக விளக்கத்தை கொடுத்து மனித உடலே நெருப்பு உடலே உண்டு கொண்டே வாழ்ந்தார்களா இந்த ரசாயன தன்போது வாழ்க்கை கொண்டு ஆரம்பம் கர்மம் மாயம் மனங்களை கொடுத்துக் கொள்ளக்கூடிய அடுத்ததாக காமம், ரோகம், மாயம், மத மாற்றங்கள் இவைகளெல்லாம் சிங்கத்துக்கும் கடலுக்கும் பிடித்திருக்கிற அத்தகைய உடல் பேராசை பொறுமையாகும், சினத்தை நன்மையாகும், கடுப்பட்டு சமநோக்காகவும் கற்பு நெறியாகவும் விளையத்தை பார்க்க வச்சு கற்பு நெறியாகவும் மஞ்சத்தை படிப்பாகவும் போர்த்தி கொண்டு நாம் வந்து மனிதர்களாக ஆளவில் படிக்க படைத்த மனிதர்களாக வாழ முடியும்.
அதனால இந்த ரஜோகுணியின் தாமச உணர்வை தவிர்த்து நாம் அனைவரும் சாத்திய உணவுக்கு மாறி வல்லதாரக்கூடிய ஆண்களேய ஒருமைப்பாடு மற்றும் ஆண்மையை ஒருமைப்பாடு வாரிய கையை கண்டுபோதெல்லாம் அத்தகைய நெருக்கம் அந்த ஆணவம் கண்ட வாயை மறைந்து அன்பும் கவிதை நிச்சயமாக கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த அறிஞர்களின் தொலைக்காட்சி நிலையத்தாருக்கு என் நன்றியின் வணக்கத்தை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். மீண்டும் இது போன்ற சிந்தனையை தொடர்ந்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன்.